விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டாசாலையில பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால இந்த பட்டாசாலை மூடப்பட்டிருந்த நிலையில ரசாயன பொருட்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதியியல் அப்புறம் அது காரணமாக தான் இந்த பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட அறைகள்லாம் மொத்தமாவே சேதமாகி இருப்பதா தற்போதைய தகவல். இந்த பெரும் விபத்தை கண்டு அருகில் இருந்தக்கூடிய கிராம மக்கள்லாம் அலறி அடித்து ஓடி இருக்காங்க. இந்த வெடி விபத்து அந்த பகுதியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் திரையில பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஃபயர் ஸ்டேஷன் பாருங்க, சிவகாசி மாதிரியான ஹை ரிஸ்க் இண்டஸ்ட்ரியல் ஜோனுக்கு ஒரே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் மட்டும் தான் இருக்கு. ஒரு சாதாரணமான நகரம் இல்ல, ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் ஹை ரிஸ்க்ல தினமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்களா? ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஒரு ஃபயர் ஸ்டேஷனை வச்சு எல்லா இடத்தையும் எப்படி கவர் பண்றது? சரின்னா செகண்ட்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா ரெஸ்பான்ஸ் ஒரே ஸ்டேஷன்ல இருந்து தான் வரும். அந்த டிலேனாலதான் டேமேஜும் உயிரிழப்பும் டிசைடே ஆகுது. பேசிக் ஃபயர் சேஃப்டி நார்ம் என்ன சொல்லுது தெரியுமா? ஹை இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிற இடத்துக்கு 5 to 7 கிலோமீட்டர்ல ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்கணும். ரெஸ்பான்ஸ் டைம் 5 to 10 மினிட்ஸ் இருக்கணும். ஒரே நேரத்துல மல்டிபிள் இன்சிடென்ட ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். சிவகாசியோட ஹை இண்டஸ்ட்ரியல் சைஸுக்கும் ரிஸ்க்குக்கும் 4 to 5 ஃபயர் ஸ்டேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஃபயர் ஒரே இடத்துல இருந்து வராது, ஆனா சிஸ்டம் மட்டும் தான் ஒரே இடத்துல இருந்து ஒர்க் ஆகுது. கார்பரேஷன் சொல்லிக்கிறோம். கார்பரேஷன்னா சும்மா போர்டு மட்டும் வச்சுக்கிறதா இல்ல சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நீங்க கொடுப்பீங்களா? ஒரு நாட்டுக்கு ரெவென்யூ தருது, எக்ஸ்போர்ட் தருது. ஆனா பேசிக் ஃபயர் சேஃப்டி கூட இல்லனா இந்த டெவலப்மெண்ட் யாருக்காக? இவ்வளவு நாள் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு, ஏன் ஒரே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க? இதுக்கு யாராவது ஆன்சர் கொடுப்பீங்களா? இது பிளானிங்கா இல்ல நெக்லிஜென்ஸா? நீங்களே முடிவெடுங்க. முடிவெடுத்து ஓட்டு போடுங்க.